ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ப்ரெட் டிக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரெட்டு வந்து நான் வந்து ஒரு 6 லோப் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே பிச்சு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம், ஓட்டிகிட்டு வந்துடலாம். இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க. போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்கோசரம் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் 1 திருகி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 1, மல்லித்தழை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதுக்கு அளவாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனு, சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம், பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு இப்படி தொடச்சிட்டு டிக்கி ஷேப்பில் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம், அமுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க. நான் வந்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஆயில் வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா இதில் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஷேலோ எண்ணெயில் பொரிக்க வேண்டாம், இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றா இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி சவந்துருச்சு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துடலாம். ஒரு சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணுறோம், உள்ளேலாம் வேகணும். அதனால் சிம்மில் வச்சே வேக வைக்கலாம். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. நம்ம இது எல்லாமே எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துட்டேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது வந்து க்ரீன் சட்னி இல்லை இந்த கச்சாப்பாடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்களாம் ஸ்கூலில் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.